Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ பிகம் த மெர்ச்சன்ட் ஸ்கில் தீஃப் சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கும்னா, யார் இந்த டாமியஸ் வாஹிம் அப்படின்னு பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இங்கே நடக்க போகுது. வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். டாமியஸ் வாஹிம் இவர் தான், அதாவது இந்த வாஹிம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா இவர் தான் இருக்கலே ஒஸ்டான ஒரு பர்சன். இருந்தாலும் அவரோட இறுதியில் அவர் தான் இந்த வாஹிம் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருந்தார். அது எது அளவுனா, அவரோட பவர் யாருக்குமே ஈடு இணை இல்லாமல் இருந்துச்சு. அவரோட பவர் இந்த வானத்தை கிழிச்சிட்டு போகிற அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் என்ன சொல்லலாம்னா, ஒரு நாள் எல்லா பவர்ஃபுல் வாரியர்ஸும் அட் அ டைமில் அவரை சேலஞ்ச் பண்ண வந்தார். ஆனால் அவர் சிம்பிளாக அவரோட கையில் ஒரு ஆறாவை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் அவரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆறாவை கொஞ்சோண்டு எமிட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற எல்லா தலையும் துண்டிக்கப்பட்டுச்சு. அசால்ட்டாக எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாமே வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட். யாருனாலும் டிஃபீட் பண்ண முடியாத ஒருத்தர் டாமியஸ் வாஹிம் டிஃபீட் பண்ணார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருனாலையும் அவரை தடுக்க முடியல. எல்லாரும் அவங்க உயிரை தான் இழந்தாங்க. அப்போதான் அவர் யூஸ் பண்ண ஸ்கில்லை சொல்கிறாங்க. அந்த ஸ்கில் பேர் தான் எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூஸ் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த எரோஷன் சொல்லுவோம்ல, வேற டைமென்ஷன்லேருந்து வர்றது, அது அவங்களோட பாடிக்குள்ளே முழுசாக ஏவப்பட்டுச்சு. அப்போது அவர் ஒரு மேட் சீக்ரெட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அந்த கர்ஸ் எனர்ஜியை அவர் ப்ரொசஸ் பண்ணார். அந்த எனர்ஜி அவர் கையில் எடுத்தார். அது எடுத்தனால தான் அவர்னால அந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் ஃப்யூச்சரில் அதை பார்க்க முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த புக்கு பாதி அழிஞ்சு போச்சு. ஆனால் இப்போது எனக்கு இவரோட இறுதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டாமினிஸ் எப்படி அவரோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்னால இந்த எரோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவர் பைத்தியமாய் ரேம்பேஜாக போனார். கடைசியாக அந்த பவரே அவரை சாவடிச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் ஹீரோ வந்து அந்த புக்கை ரீட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதான் எனக்கு நான் வருது, என்னோட போன ஜென்மத்தில் இந்த வேர்ல்டு எரோஷன் என்னையும் அட்டாக் பண்ணிச்சு. அந்த கர்ஸ் எனர்ஜி என் உடம்புக்குள்ளே போச்சு. அப்போ நான் ரொம்ப வலியை ஃபீல் பண்ணேன். அப்போது என்னோட அந்த பிளாக் ஹுட் எனர்ஜியை வச்சு அந்த கர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வீக் பண்ணேன். அது எப்படி ஆச்சுன்னு தெரில. ஆனால் அந்த கர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக என்னால் நீக்க முடிஞ்சிச்சு. அப்போனா அதே ஃபார்முலா தான் இவரும் அப்ளை பண்ணியிருக்காரு போல். அந்த ஃபார்முலா தான் இந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனிஸ் பாய்சனில் அவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காரு போல். ஆனால் அந்த கர்ஸ் கடைசியாக அவரை வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் அப்படி விட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த எனர்ஜி வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளே அதை வந்து நியூட்ரலாக வச்சுருக்கணும். ஆனால் அவர் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தார், அவர்னால வந்து அந்த எனர்ஜியை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எக்கச்சக்கமான அவங்க உடம்புக்குள்ளே போராடி அவரை மேட் பண்ண வச்சு அவரை இறக்க வச்சுச்சு. வேலை அந்த பவர் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா, அந்த பவர் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அப்போ நானும் அந்த டேமியஸ் அளவு ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஹீரோ படித்து முடிச்சதுக்கு அடுத்து அராய்ட் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் யங் மாஸ்டர் கிளாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சைடு நம்ம ஹீரோட பேர் கேஷ்ன்னு சொல்கிறாங்க, கிளாஷுன்னு சொல்கிறாங்க, கிளாஸுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வார்த்தை வந்து அது என்னன்னு தெரில. இவங்க ஒழுங்காக பேர் வைக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தா கேஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம கேஷ்னு கூப்பிடுவோம். அது போக போக அவங்க என்ன ஸ்டாண்டர்டாக பேர் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போலேருந்து இந்த இடத்துக்கு, அதாவது இந்த க்ரீன் பாயிலானுக்கு யாருமே வரக்கூடாது. இது ஒரு ஆர்டர். புரிஞ்சிச்சா அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். எஸ் எஸ் மாஸ்டர் அப்படின்னு ஹரால்ட் அதை கேட்டுட்டு அவர் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போது ஹரால்ட் என்ன நினைக்கிறாருன்னா, யங் மாஸ்டரை நான்
நான் தப்பு பண்ணிட்டேன். யங் மாஸ்டரை நான் பிளைண்டா நம்பியிருக்கணும். ஆனா, நான் என்ன பண்றது? இருந்தாலும் யங் மாஸ்டர் எனக்காக ஒரு சான்ஸ் குடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பா அந்த கைண்ட்னஸ ரீபே பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த யங் மாஸ்டர் ப்ரூக்லின் இருக்காங்கல்ல, அவரு குடுத்த அந்த ப்ரொபோசல நான் ரிஃப்யூஸ் பண்றதுலருந்து ஆரம்பிக்க போறேன். அப்படின்னு நம்மளோட ஆராய்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா, என்னோட மாஸ்டர் எப்பவுமே கிராஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எல்லாத்தையும் அந்த ப்ரூக்லின்ட்ட சொல்லும்போது, அப்போ அந்த ப்ரூக்லின் என்ன சொல்றான்னா, "நீ என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம் தான் என்னோட ப்ரொபோசல நீ ரிஜெக்ட் பண்ணியிருப்ப? உனக்கு என்ன சென்ஸ் இல்லையா?" அப்படின்னு அவரு சொல்றாரு. "உன்னால அந்த மாதிரி ஒரு குப்பைய இந்த வாரலி ஃபேமிலில வைக்க முடியாது. நீ எந்த மாதிரி ஒரு ஃபூல்ன்னு உனக்கு தெரியுதா? என் பேச்ச கேட்க மாட்ற. அது போக ஏற்கனவே அந்த ரேட் ஜீனியஸ் அது அவ அக்கா. அவளே எனக்கு ரொம்ப தொந்தரவு குடுத்துக்கிட்டு இருக்கா. இதுல நீ இந்த ஃபெயிலியர பத்தி வேற பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எனக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு அந்த ப்ரூக்லின் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அடுத்த ஸ்வாட் எம்பையர் வந்து புதுசா வந்திருக்காங்க. அவரு இவங்க தானா? அதாவது நம்ம ஹீரோட அக்கா தானா? அப்படின்னு அந்த நியூஸ்ல வந்திருக்கா. இத பார்த்தோனே ப்ரூக்லின்க்கு ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்த தான் இங்க ஆராய்டு மேல காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வுமன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா, அவைங்க டைரக்ட் பிளட்ல வந்திருக்க மாட்டாய்ங்க. அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அ இதளவு பார்க்கும்போது எனக்கு கதை ஓரளவு என்ன புரியுதுன்னா, இந்த மாரி வுமன் வந்து டைரக்ட் பிளட் லைன். அதாவது நம்ம ஹீரோவும் சரி, ஹீரோட அக்காவும் சரி டைரக்ட் பிளட் லைன். மத்தவங்க வந்து ஹாஃப் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த கான்குபைன் அந்த மாரி வரவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதனால இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா, இவங்க வந்து மெயினா வந்துருவாங்கல்ல. அதுக்கு தான் வந்து இந்த ப்ரூக்லின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்கள எப்படியாவது சாவடிக்கணும்னு. ஏன்னா, அவங்க அக்காவ இப்போதைக்கு சாவடிக்க முடியாது. ஏன்னா, அவங்களோட எல்லா கண்ணும் அவங்க அக்கா மேல இருக்கு. அந்த அக்கா வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ தான் ஒரு ஃபெயிலியர்ல. அதனால தான் அந்த பாய்சன குடுக்கணும்னு வந்து அந்த ப்ரூக்லின் நெனச்சுக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலா நானும் சரி, லீலாஷும் சரி 2 பேரும் டைரக்ட்டா வரணும்னு தான் நெனச்சோம். இவைங்க வராம இருந்திருந்தா அப்புட்ன்னு 2 பேரும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லிலாஷுன்னு இருக்கிறது வந்து அந்த லேடி கேரக்டர் இருக்காங்களா, அவங்கள தான் சொல்றாங்க. இது வந்து நம்ம ப்ரூக்லினுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. அப்போ, "ஏய் இங்க வா" அப்படின்னு சொல்றான். "சொல்லுங்க, சொல்லுங்க லார்ட் ப்ரூக்லின்" அப்படின்னு ஒரு பட்லர் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. "நீ என்ன பண்ணு, அந்த கிரீன் பைன் பாலானுக்கு போய் அந்த கிளாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பாரு. அப்புறம் எதனால அந்த பட்லரோட மைண்ட் மாறுச்சு அதையும் பார்த்து சொல்லு. போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு." அப்படின்னு வந்து ப்ரூக்லின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்மளால அதுக்குள்ள போ முடியாது. அப்படின்னு வந்து அந்த பட்லர் சொல்லும்போது, "என்ன?" அப்படின்னு அவன் கேட்கறான். ஏன்னா ஏன்னா யங் மாஸ்டர் கிளாஸோட பட்லர் இருக்கார்ல, அதான் ஹரால்ட். அவரு வந்து அந்த என்ட்ரன்ஸ மொத்தமா சீல் பண்ணிட்டாங்க. அவரு யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னா, அவரு வந்து அதுக்கு அழிக்கவும் தயாரா இருக்காங்க. யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு அவரு புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு அந்த பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது? அவன் இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கானா? அதுவும் அந்த பட்லர வச்சா?" அப்படின்னு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான் அந்த ப்ரூக்லின். அந்த அரகட் ஃபெயிலியர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்படின்னு அவரு கத்தம்போது, இந்த சைடு நம்ம ஹீரோ மெடிடேஷன்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ண திறக்கும்போது, அவன் உடம்புல வர அந்த எனர்ஜி அவனால ரியாக்ட் ஆக முடியுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஃபைனலா நான் எக்ஸ்பெர்ட் பிகினிங் லெவலுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்டேஜ் ஆஃப் ஆரா இருக்கு. அந்த ஆரா வந்து ஒரு ஒரு எதுக்கு ஏத்த மாரி மாறும். அதான் ஆரா யூசர், ஆரா எக்ஸ்பெர்ட், ஆரா மாஸ்டர், ஆரா எம்பையர். இத இத வந்து ஒரு பேட்டரி லெவல் மாரி காமிக்கிறாங்க. ஆரா யூசர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதான் நம்ம ஹீரோ வந்து ரீச் ஆயிருக்கான். இதுக்கடுத்து போக போக அந்த ஆரா இன்க்ரீஸ் ஆக அவங்களோட கண்ட்ரோலும் இன்க்ரீஸ் ஆகும். அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிற ஆரா எக்ஸ்பெர்ட் அதான் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆரால தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து போறதுன்னா, அது ஒரு ஜீனியஸ்னால தான் முடியும். அதான் எங்க அக்கா பண்ணது. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக, நான் இப்போ வெறும் ஆர்டினரிக்கு ரீச் ஆயிருக்கலாம். அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம். இருந்தாலும், சார்லட் வந்து என்னோட 2 வயசுக்கு ஓல்டா இருந்தாலும், அவ இப்ப மாஸ்டரா இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளோட டேலண்ட் வந்து என்னதான் சார்லட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி மான்ஸ்டரா இருந்தாலும், அவ கடைசியா பவர்லெஸ்ஸா மாறுனா. ஏன்னா, அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே அவ வந்து மொத்தமா உடைஞ்சு போயிட்டா. இப்போதைக்கு நான் சார்லட்டோட கம்பேர் பண்ணா,
நான் ஜஸ்ட் எக்ஸ்பர்ட் பிகினர் லெவலில் தான் இருக்கலாம். ஆனால் இது ஒன்றும் என்னோட ஸ்டார்ட்டிங் கிடையாது, என்னோட எண்டிங்கும் கிடையாது. என்னால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வாய்ஸ் வருது. டேய் அதை நீ ட்ரை பண்ணாமல் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஹீரோ யாருன்னு பார்த்தா அது ஹீரோட பாஸ்ட் வந்து சொல்லுது. சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்போ தான் நீ வந்து ஆரம்பிச்சிருக்க, நம்மளால் ஆறாவே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த மறுபிறப்பில் உன்னால் ஆறா யூஸ் பண்ண முடியுது. அந்த கேர்ஸு உன்கிட்ட இல்லை, அதனால் நீ கவலைப்படாத, உன்னோட அடியை எடுத்து வை அப்படின்னு வந்து கேர்ஸோட பாஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்படி போல் இப்போ வேணாம் உன்னை வந்து சார்லட்டோட கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் நீ கண்டிப்பாக வளருவ. அது போக நம்மளும் ஒரு ஃபெயிலியர் தான். நம்மளுக்கான சில ஃபெயிலியர்ஸும் நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் ஆர்ட் விட்டுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பழகி அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்குவோம் அப்படின்னு 2 பேர் அட் டைமில் சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஓகே இது போதும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வெளியே வரான். ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே வரும்போது யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆராய்டு வந்து துண்டு எடுத்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ், நீங்கள் இந்த லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த லெவல்னா நம்ம ஹீரோ எக்ஸ்பர்ட் பிகினிங் லெவலுக்கு ரீச் ஆகிட்டான். அப்போ நம்ம ஹீரோ அந்த துண்டை வாங்கி தொடச்சிக்கிட்டு, முக்கியமான விஷயம், எதுக்கு இந்த இடத்துல ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது காரணம் உங்கள் ஃபியான்சி வந்திருக்காங்க யங் மாஸ்டர், அதாவது லேடி பியங்கா ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கிரீன் பைன் பைலானுக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அராய்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபியான்சேவா? பியங்கா அவ தானே அந்த ஒயிட் டீமன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெமரி கிளாஷ் ஆகுது. ஆமாம், எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ தான் அந்த ரிங் லீடரில் ஒரு சிப்பாயா வேர்ல்டு ஈட்டர்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவ தான் இந்த மொத்த உலகத்தையும் அழிக்க பார்த்துருப்பா. அவளோட பிகினிங்கில் பார்க்கும்போது ஒரு அவ ஒரு அவ வந்து 10 எவன்லி ஸ்ட்ராங்கஸ்டில் இருக்கிற ஒரு ஆளை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவளுக்கு அந்த நிக் நேம் கிடச்சிச்சு, அந்த ஒயிட் டீமன்னு. ஆனால் அவ வந்து அவள் வந்து இருக்கல யங்கஸ்ட் தானே அந்த ஹராய்ட் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த ஹார்ட் ஃபேமிலி பார்த்தோம்னா இந்த நார்த்தில் ஒரு ரூலர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வர்லி ஃபேமிலி வந்து என்னை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஃபெயிலியரை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பொலிட்டிக்கல் மேரேஜ். இதனால அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல்லி ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேரும் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக எங்கள் ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக எனக்கு ஆக்சுவலாக பியங்காட்ட என்ன பிஸ்னஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது போக அவள் எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா, இதா பியங்கா ஹார்ட் அண்ட் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ பியங்கா வந்து சின்ன வயசில், அதாவது அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த ப்ரெக்னன்சி டைம் அப்போ அந்த எரோஷன் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இதனால அந்த கர்ஸ் வந்து பியங்காவை அஃபெக்ட் ஆகி பியங்கா பிறக்கும்போது அவ ஒரு ஸ்னோ டால்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் பியங்கா அவளோட மொத்த எமோஷனும் இழந்திருப்பா அவள் பிறக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்ஸ் வந்து அவள் சோலோட பின்னி பிணைஞ்சிருக்கனால அது யாருனாலையும் வந்து டிஸ்போஸ் பண்ண முடியல. எல்லா டாக்டர்ஸும் மேஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து அது ஒரு கரப்டட் பாடின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால அவளை வந்து ஒரு கர்ஸ் சைல்டாக தான் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவும் வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு அடுத்து இவன் எதுக்குமே யூஸ்ஃபுல் ஆக மாட்டான்னு சொல்லி பியங்காவை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் பியங்காவோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியவே அவங்கள கோல்டாக தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவளை கண்டுக்க கூட இல்லை. ஆனால் ஆனால் இவக்கு நான் போன லைஃப்பில் அவளை நான் வெறுத்தேனா பியங்காவை எனக்கு தெரியலையே அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, அந்த ஹைடன் வந்து இந்த பியங்கா காசை ஸ்டீல் பண்ணாத அளவு பரவாயில்ல தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு என்னன்னு இதுக்கு அடுத்து வர வர தெரியும். ஏன்னா அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த ரேம்பேஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனியஸ் பாய்சன் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்னோ டாலோட கர்ஸ் வந்து உதவியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
சரி, இப்படியே போய் அவள பார்த்தோம்னா, அது தப்பா தான் இருக்கும். அதனால அப்படின்னு சொல்லும்போது, "புரிஞ்சிருச்சு எங்களாட். நான் போய் உங்களுக்கு உடனே கிளாத் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள அவங்கள வந்து உள்ள கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பியங்கா வந்து அப்படியே நின்டுகிட்டு இருக்காங்க. இதான் வந்து நம்ம ஹீரோட ஃபியான்சி. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.